இஸ்லாம் காட்டி தந்த அந்த வழிமுறைக்கு மாற்றமாக அவர்களுடைய வணக்க வழிபாடுகளிலும் சரி, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, அவர்களுடைய சுய ஒழுக்கத்திலும் சரி, இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் குடும்ப அளவிலே, குறிப்பாக இளைஞர்கள் மத்தியிலே, தாய்மார்கள் மத்தியிலே குர்ஆன் சுன்னாவிற்கு மாற்றமான அவருடைய செயல்பாடுகள் இன்றைக்கு பாரதூரமான அடிப்படையிலே அவருடைய ஒழுக்கம் சார்ந்தும் இன்றைக்கு சீர்கட்டு சின்னாபின்னமாகி இருப்பதை நாம் காண முடிகிறது. எனவே திருமறை குர்ஆன் மற்றும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா அடிப்படையிலே அதனை நாம் எவ்வாறு சரி செய்வது, அதனுடைய ஆணி வேரே நம்முடைய குடும்பத்திலிருந்து, நம்மளிலிருந்து அந்த சீர்திருத்தம் துவங்கினால் மட்டும்தான் இந்த இஸ்லாமிய சமூகம் சீர்திருத்தத்தை காண முடியும். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய அன்றாட ஒழுக்கம் சார்ந்த அல்லது இபாதத் சார்ந்த மார்க்க விஷயங்களிலே, நம்முடைய நடவடிக்கைகளிலே நாம் நம்மை நாமே பரிசோதித்து தம்மை தாமே சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். அதன் மூலமாக இஸ்லாமிய மஹல்லாவிலே வசிக்கக்கூடிய நம்முடைய சமூகம் சீரமைப்பை நோக்கி செல்லும் என்ற அடிப்படையிலே திருமறை குர்ஆன் மற்றும் சுன்னாவினுடைய ஆதாரங்கள் அடிப்படையிலே நம்மை நாம் சீர்தூர்த்திக் கொள்வதற்காக சில உபதேசங்களை உங்களுக்கும் எனக்கும் நினைவூட்டுவதற்காக இந்த தலைப்பு நமக்கு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீர் உபதேசம் செய்யுங்கள், நிச்சயமாக உபதேசம் என்பது மூமின்களுக்கு பலன் தரும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய திருமறையினுடைய வசனங்களை, இறை வசனங்களை, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டி தந்த வழிமுறைகளை நாம் எத்தனை முறை கேள்விப்பட்டிருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பின்பற்றி கொண்டு இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய வார்த்தையை நாம் மீண்டும் மீண்டுமாக நமக்கு மத்தியிலே நினைவூட்டுகின்ற பொழுது நிச்சயமாக அந்த உபதேசம் நம்மிடத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், நமக்கு பலன் தரும் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் மற்றும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல்கள், சுன்னாக்களை இந்த இடத்திலே நாம் உபதேசமாக நினைவூட்டலாம் என ஆசைப்படுகிறோம். எப்பொழுது நாம் நம்முடைய தவறுகளை, நாம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த காரியங்களை சீர்திருத்திக் கொள்கிறோமோ அப்பொழுதுதான் நம்மிடத்திலும், நம்முடைய குடும்பத்திலும், நம்முடைய அந்த மஹல்லாவிலும், சமூகத்திலும் பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். இந்த இடத்திலே நாம் சொல்லக்கூடியது இது இவருக்குத்தான், இது அவருக்குத்தான், அவர்தானே தொழுகவில்லை, இவர்தானே இந்த விஷயத்திலே பலகீனமாக இருக்கிறார் என்று யாரையும் யார் குறித்தும் நாம் அசை போட்டு பார்ப்பதற்காக இங்கே பேசவில்லை. சொல்லக்கூடிய விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த அளவிற்கு நாம் பின்பற்றுகிறோம், நம்மிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறையில் இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்திலிருந்து நாம் சொல்ல வேண்டும் அல்ஹம்துலில்லாஹ். இல்லை என்று சொன்னால் அதை நாம் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவது, எங்கே நாம் விலகுகிறோம், எங்கே நாம் மார்க்கத்தை விட்டு சருகுகிறோம், அதை எப்படி சீர்தூக்கிக் கொள்வது, சீர்திருத்தம் செய்து கொள்வது என்பதை நம்முடைய மனக்கண்கால் நமக்கு நாமே அசை போட்டு சீர்தூக்கி பார்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையிலே சொல்கிறான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா ஃபீ அன்ஃபுஸிஹிம். இன்னல்லாஹ லா யுகையிரு, எந்த ஒரு சமுதாயத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சீர்திருத்த மாட்டான். ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே தம்மை சீர்திருத்தம் செய்து கொள்ளாத வரைக்கும் அந்த கௌமை, அந்த உம்மத்தை, அந்த சமூகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சீர்திருத்தம் செய்ய மாட்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் இறைமறையிலே சொல்லி காட்டுகிறான். எனவே நம்முடைய, ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆதமுடைய மக்கள் எல்லோருமே
காலையிலும் மாலையிலும் தவறு செய்யக்கூடியவர்கள். நாம் ஒன்றும் மலக்குமார்கள் அல்ல, இறை தூதர்கள் அல்ல, மிகப்பெரிய அளவுக்கு பாரதூரமான பாவங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. அன்றாடம் நாம் ஆதமுடைய மக்களாக இருக்கிறோம். அன்றாடம் தவறுகள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். சிறு தவறுகளிலிருந்து பெரும் பாவங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். அதனால யாருமே யார் குறித்தும் விமர்சனம் செய்யவோ அல்லது தன்னை நாம் ஒழுக்கம் என்று தூக்கி நிலைநாட்டுவதற்கு நோக்கம் அல்ல. நம்மிடத்திலே தவறு இருக்கிறது என்று சொன்னால் அந்த தவறினுடைய அளவு ஒவ்வொருவருக்கும் விகிதாசாரத்தின் அடிப்படையிலே வித்தியாசம் இருக்குமே தவிர தவறே செய்யாதவர்கள் என்று யாரும் கிடையாது. அந்த அடிப்படையிலே நம்முடைய தவறுகளை நாம் சீர்திருத்தம் செய்ய வேண்டும். அதை நம்முடைய குடும்பத்தில் இருந்தே ஆரம்பம் செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லுகிறான், அதாவது யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே. யாரை பார்த்து சொல்லுகிறான் என்று சொன்னால், ஈமான் கொண்ட, அல்லாஹ்வை இறைவனாக ஏற்ற, அல்லாஹ்வுடைய தூதரை என்னுடைய தூதர் என்று நம்பிக்கை கொண்ட, நாளை நான் இறந்து போனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை எழுப்பி விசாரணை செய்வான் என்ற அந்த மறுமையை நம்பிக்கை கொண்டிருக்கின்ற, நன்மை தீமையாவும் அல்லாஹ்விடம் இருந்துதான் வருகிறது என்று அந்த விதியை நம்பிக்கை கொண்டிருக்கிற மூமின்களை பார்த்துத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ நம்பிக்கை கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, உங்களையும் உங்களது குடும்பத்தார்களையும் நீங்கள் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பத்தார்களையும் நீங்கள் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள், தடுத்துக் கொள்ளுங்கள். ஏன் என்று சொன்னால் அந்த நரகத்தினுடைய தீனி இறை என்னவென்று தெரியுமா? அந்த நரகம் எதனால் கொழுந்து விட்டு எரியும் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு இணை வைத்த, அல்லாஹ்வுக்கு மாறு செய்த, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றாமல் பாவத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய கெட்ட மனிதர்களாலும் கற்களாலும் தான் அந்த நரகம் தீ மூட்டப்பட்டிருக்கிறது. அந்த நரகத்திற்கு இரையாக கெட்ட மனிதர்களும் இந்த கற்களும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையிலே எச்சரிக்கையான ஒரு உபதேசத்தை செய்கிறார். அப்ப நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அந்த நரகத்திலிருந்து உங்களுடைய குடும்பத்தார்களை தடுத்துக் கொள்ளுங்கள், காத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு விஷயத்தை வலியுறுத்தி சொல்லுகிறார். பாவம் செய்யாதீர்கள், உங்களுடைய பாவங்களை நீங்களே திருத்திக் கொள்ளுங்கள், அதையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவார். இன்னைக்கு நாம் நினைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கை, காலையில கண் விழிப்பது முதல் நாம இரவு உறங்குகின்ற வரைக்கும், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலையில் எழுந்த உடனே நம்முடைய பிழைப்புகளை ஆரம்பிக்கிறோம். ஆண்களாக இருந்தால் நாம் என்ன செய்யறோம்? வியாபாரத்துக்கு என்றும் அல்லது வேலைக்கு என்றும் நாம உழைக்கிறதுக்காக சென்று விடுகிறோம். பெண்களாக என்றால் நம்முடைய குடும்பத்தை நிர்வகிக்க வேண்டும், பிள்ளைகளை பராமரிக்க வேண்டும், கணவனை பராமரிக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தை வறுமையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய குடும்பத்தை பசியிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த கணவனும் அந்த மனைவியும் பெற்றோர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் காலை முதல் இரவு வரைக்கும் மாடாய் உழைத்து ஓடாய் தேயக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு ஆணுக்கு நம்முடைய குடும்ப நிலையை எப்படியாவது உயர்த்தி விட வேண்டும், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும், நம்முடைய எதிர்கால சந்ததிகள் நாம் பட்ட கஷ்டத்தை படக்கூடாது, நாம் மரணிக்கின்ற போதே அவர்களை தன்னிறைவோடு விட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக நாம் என்ன செய்கிறோம்? இந்த உலகத்திலே எப்படியாவது கடனிலிருந்து விடுபட்டு விட வேண்டும், அதற்காக எவ்வளவு முயற்சிகள் எடுக்கவும் நான் தயாராக இருக்கிறேன். எப்படியாவது ஒரு சொந்த வீடை கட்டி நான் வீட்டுக்குள்ள குடியேறிட வேண்டும், எப்படியாவது என்னுடைய பிள்ளையை நல்ல ஒரு இடத்திலே ஸ்தாபனத்திலே நான் கல்வி ஸ்தாபனத்திலே படிக்க வைக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகளை நல்ல நிலையிலே அவர்களுக்கு ஆடை என்றும் அவர்களுக்கு அணிகலன்கள் என்றும் நான் வாங்கி திருமணம் முடித்து என்னுடைய கடமையை முடிக்க வேண்டும், என் வீட்டில் சொந்த வீடாக இருக்கணும், என் வீட்டு முன்னாடி நல்ல வாகனம் நிற்க வேண்டும், இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம், குறிக்கோள், வெற்றி என்று ஆண்கள் இந்த அடிப்படையிலே அவருடைய வாழ்க்கையை கடந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் தாய்மார்கள் என்ன நினைக்கிறார்கள்? நாம காலையில் எழுந்தால் கணவனுக்கு தேவையான பணிவிடைகளை நிறைவேற்ற வேண்டும், பிள்ளைகளை ஒழுங்கான முறையிலே பாடசாலைகளுக்கு அனுப்ப வேண்டும், வீட்டு வேலைகள் என்ன இருக்கிறதோ அதையெல்லாம் நம்முடைய டயத்துக்கு முடிக்க வேண்டும்.
நம்முடைய குடும்பம், நம்முடைய வீடு, நம்முடைய கணவன், பிள்ளை, இதை பராமரித்தது போக நம்முடைய ஓய்வு நேரங்களிலே சிறிது நேரம் நாம என்ன செய்யணும்? தொலைக்காட்சியிலோ அல்லது பக்கத்து வீட்டு அம்மாட்டையோ உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்தா போதும். நம்முடைய ஓய்வை இவ்வாறு கழிக்க வேண்டும் என்றுதான் சராசரி இஸ்லாமிய மஹல்லாவில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவியினுடைய நிலையாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இதுதான் நம்முடைய குடும்பம் தன்னிறைவோடு இருப்பதும், நாம் கடன் இல்லாமல் இருப்பதும், சொந்த வீடோடு வாழ்வதும், குடும்பத்தில் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுவதும், இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய இலக்கா? இதுதான் உண்மையான வெற்றியா என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். எது உண்மையான வெற்றி தெரியுமா? நீங்கள் அன்றாடம் தேவைகளை நிறைவேற்றுவதோ அல்லது உங்கள் சொந்த வீடுகளை கட்டுவதோ அல்லது மற்ற தேவைகளை நிறைவேற்றி விட்டு தன்னிறைவு பெறுவதோ உண்மையான வெற்றியோ அது உங்களுக்கான இலக்கோ கிடையாது. குடும்பத்தினுடைய தலைவர்களே, பொறுப்பாளர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, உண்மையான வெற்றி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை சொல்கிறான் தெரியுமா? நாளை மறுமை நாளிலே நாம் எல்லோரும் மரணித்த பிறகு நாளை மறுமை நாளிலே விசாரணைக்காக நிறுத்தி வைக்கப்படுவோமே, ஒன்று திரட்டப்படுவோமே. அந்த நாளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வலக்கரங்களிலே ஏடுகளை கொடுப்பானே அல்லது இடக்கரத்திலே ஏடை கொடுத்து அவர்களை இழிவுபடுத்துவானே. அந்த நாளிலே தீர்ப்பு வழங்கப்பட்டு யாருடைய முகம் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு யார் சொர்க்கத்திற்குள் நுழைவிக்கப்படுவார்களோ அதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொல்கிறார். எது உண்மையான வெற்றி? அந்த நாளிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நிற்கின்ற நேரத்திலே உங்களுடைய கடமைகளை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் உங்களை குடும்பத்தினுடைய நிர்வாகிகளாக ஆக்கி இந்த மார்க்கத்தினுடைய கட்டளைகளை, கடமைகளை உங்களுக்கு வழிகாட்டியாக அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக காட்டி தந்து அதை நீங்கள் சரியாக நிறைவேற்றினீர்கள் என்ற அடிப்படையிலே நீங்கள் உங்கள் இபாதத்திலே அல்லாஹ்வை இணை வைக்காமல் வணங்கி உங்களுடைய பொறுப்புகளை, தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, உங்களுடைய இபாதத்துகளை சரியான முறையிலே நிறைவேற்றி அல்லாஹ்விடத்திலே நாளை விசாரிக்கின்ற பொழுது, என் இறைவா, நான் உன்னுடைய கடமைகளிலே எந்த குறையும் வைக்கவில்லை, நான் நீ சொன்ன கட்டளை அடிப்படையிலே இஸ்லாமிய சமுதாயத்திலே என்னை நானே சீர்திருத்திக் கொண்டு இந்த சமுதாயம் ஒரு பாதையிலே செல்லும் பொழுது என்னை நான் உன்னுடைய குர்ஆன் மற்றும் சுன்னாவுக்கு கட்டுப்படுத்தி என்னை நான் சீர்திருத்திக் கொண்டு என்னுடைய குடும்பத்தை நல்ல முறையிலே இந்த சமுதாயத்திலே நான் வாழ்ந்து காட்டினேன் என்ற தன்னிறைவோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வலது கரத்திலே பட்டோலையை கொடுப்பானே, அந்த இடத்திலே உங்களுக்கு சொர்க்கம் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டு நரகத்திலிருந்து திருப்பப்பட்டு சொர்க்கத்துக்குள் நீங்கள் புகுத்தப்படுவதுதான் உண்மையான வெற்றி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லுவார். நம்முடைய சமுதாயம் முதலாவது வெற்றி எங்கிருந்து துவங்குகிறது என்று சொன்னால் நம்முடைய குடும்ப பொறுப்புகள் ஆரம்பமாக நம்முடைய குடும்பம் வெற்றி பெற்ற குடும்பமாக இந்த சமூகத்திலே சீர்திருத்தம் பெற்ற குடும்பமாக எங்கிருந்து துவங்குகிறது என்று சொன்னால் ஒரு இஸ்லாமிய குடும்பம், ஒரு இஸ்லாமிய குடும்பத்தினுடைய தலைவன் அல்லது அந்த வீட்டினுடைய அந்த பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பெண்மணி, தாய்மார்கள், தலைவி, குடும்ப தலைவி ஒரு நாளின் துவக்கத்தை ஃபஜ்ர் தொழுகையிலே இருந்து ஆரம்பிக்கும் பொழுதுதான் அவர்களுடைய அன்றைய தினம் வெற்றியாக ஆரம்பமாகிறது. உண்மையிலேயே நாம் சீர்திருத்தம் செய்ய வேண்டியது அடிப்படையாக நம்முடைய குடும்பத்திலே நாம் நம்முடைய குடும்பத்தாரை தொழுகைசாலியாக, இபாதத்சாலியாக, அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக உருவாக்குவதிலிருந்து ஆரம்பமாகிறது. காலை கண் விழிக்கும் பொழுது 6 மணி 7 மணிக்கு எழுந்து நம்முடைய வேலைகளை பரபரப்பாக செய்துவிட்டு நீங்க எவ்வளவுதான் அன்றைக்கு உழைத்தாலும் சரி, எவ்வளவு முயற்சி செய்தாலும் சரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்றைக்கு உங்களுக்கு பொருளாதாரம், வாழ்வாதாரம் எதுவுமே இல்லை என்று நாடிவிட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் தலைகீழ நின்னாலும் சரி, காலையிலிருந்து கடையை போட்டு வியாபாரம் செஞ்சாலும் சரி, உங்களுக்கான ரிஸ்க் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்றைக்கு 0 என நிர்ணயம் செய்தால் உங்களுடைய வாழ்க்கை அவ்வளவுதான். ஆனால் நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நம்முடைய செயல்கள் சரியில்லாம அன்றைய நாளை நாம இது எனக்கு தர்த்தினியம், இது கெட்ட நாள் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் ஒரு நாளினுடைய வெற்றி என்பது ஃபஜ்ர் தொழுகையிலே ஆரம்பமாகிறது. யார் ஒருவர் காலையிலே ஃபஜ்ர் தொழுது விடுவாரோ அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்புக்குள் வருகிறார்.
நாம் படைக்கப்பட்ட நோக்கம் தான் என்ன? கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, தாய்மார்களே, நாம் எதற்காக படைக்கப்பட்டோம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வெறுமனே நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தையும் அவர்களை தன்னிறைவே வைத்திருப்பது மட்டும்தான், பணம் காசு சம்பாதிப்பது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை லட்சியமா? அதற்கு இந்த மார்க்கத்திலே எந்த தடையும் கிடையாது. நீங்கள் பொருளாதாரத்தை திரட்டுங்கள், உங்களுடைய குடும்பத்தை நல்ல நிலையிலே வைத்திருங்கள், அதற்கெல்லாம் இந்த மார்க்கத்திலே எந்த தடையும் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காசு பணமே சம்பாதிக்காதீங்க, உங்க குடும்பத்துக்காக உழைக்காதீங்க என்று எங்கேயாவது சொல்றானா? இல்லையே. ஒரே ஒரு கண்டிஷன் தான் அல்லாஹ் சொல்லுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்ட மக்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ், உங்களுடைய பொருளாதாரமோ உங்களுடைய மக்கள் செல்வமோ அல்லாஹ்வின் நினைவை விட்டு உங்களை தடுத்து விட வேண்டாம். ஒரு கண்டிஷன் தான் அல்லாஹ் போடுறான். உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்கு மார்க்கத்தில் தடை கிடையாது. உங்களுடைய பிள்ளைகளை பராமரிப்பதற்கு, அவர்களை நல்ல நிலையிலே வைப்பதற்காக உழைப்பதற்கு, உங்களுடைய பிள்ளை செல்வங்களை பேணுவதற்கு, பராமரிப்பதற்கு மார்க்கத்தில் தடை கிடையாது. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன? அன் ஸிக்ரில்லாஹ், உங்களுடைய பொருள் செல்வமோ மக்கள் செல்வமோ அல்லாஹ்வுடைய பாதை நினைவை விட்டும் உங்களை ஒரு காலம் தடுத்து விட வேண்டாம். அல்லாஹ்வை நினைவு கூறுங்க. எந்த நோக்கத்திற்காக நீங்கள் வந்தீர்களோ அந்த நோக்கத்தை விட்டு விட்டு நீங்கள் பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டாம். எதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் படைத்தானோ அந்த இலக்கை, நோக்கத்தை விட்டு விட்டு உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பராமரிக்க தேவையில்லைங்கிறான் அல்லாஹ். எல்லாம் முக்கியம், ஆனால் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு விட்டு தான் இதை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், وما خلقت الجن والانس الا ليعبدون. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களையும் ஜின்களையும் தன்னை வணங்குவதற்கன்றி வேறு எந்த ஒரு நோக்கத்திற்காகவும் படைக்கவில்லை. மனிதர்களை படைத்ததனுடைய நோக்கம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை வணங்கி வழிபட வேண்டும். ஜின் என்ற அந்த வகுப்பாரும் படைக்கப்பட்ட நோக்கம் அதுதான். ரெண்டு சாராரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு தான் படைத்திருக்கிறான். இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வரும், வணக்கம் என்று சொன்னால் அப்ப நாங்க உழைக்கவே கூடாதா? மற்ற மற்ற வேலைகள் காரியங்களை ஈடுபடவே கூடாதா? 24 மணி நேரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டுமா? கண்ணியத்திற்குரிய சமுதாய பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இபாதத் என்று சொல்லுவது, வணக்கம் என்று சொல்லுவது குர்ஆன் அடிப்படையிலே, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா அடிப்படையிலே நமக்கு என்ன வழிகாட்டப்பட்டிருக்குதோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வது எல்லாமே இபாதத். ஒன்னும் இல்லை, இப்ப மக்ரிப் தொழுதுட்டு வந்தோம், இது ஒரு இபாதத்து தான். இந்த இடத்துல நாம் என்ன நினைச்சிடக்கூடாது, இந்த தொழுகை மட்டும்தான் இபாதத் என்று நினைத்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஏராளமான விஷயங்களை நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் இடத்துல கையேந்திரம்ல துவா கேட்கிறோமா இல்லையா? இறைவா, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, என் இறைவா என்னுடைய வியாபாரம் கொஞ்சம் கடன்ல இருக்கு, நல்லபடியா பரக்கத்து செய், என் இறைவா எங்களுக்கு நாளைக்கு இந்த மாதிரியான தேவை இருக்கிற நல்லபடியா நிறைவேற்றி, அப்படி கேட்கிறோமா இல்லையா? இதுவும் இபாதத். அத்துஆஉ ஹுவல் இபாதத், நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை வணக்கம். அட நாம கழிவறைக்கு செல்றோம் பாருங்க, கழிவறைக்கு போயிட்டு சுய தேவைகளை நிறைவேற்றி விட்டு கழிவறையிலிருந்து மீண்டும் வருகிறோமே, இதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எப்படி காட்டி தந்தார்களோ அந்த சுன்னாவை நீ கழிவறைக்குள்ள போகும்போது இடது காலை வச்சு போ, அதற்கான துஆவை ஓது, அங்கே நீ பேண வேண்டிய ஒழுக்கத்தை பேணு, அங்கே நீ இந்த மாதிரி தான் உன்னுடைய வலது கை எப்படி பயன்படுத்தணும், இடது கை எப்படி பயன்படுத்தணும், வெளியில வரும்போது நீ எப்படி வரணும், என்ன துஆ சொல்லிட்டு வரணும், இப்படி சொல்லி தராங்க பாருங்க. இதுவும் இபாதத். ஒரு மனிதன் காலை கண் விழிப்பது முதல் இரவு உறங்குகின்ற வரைக்கும் அவன் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த வழிகாட்டுதலில் அடிப்படையிலே நாம் செய்தோம் என்று சொன்னால் அது அத்துணை இபாதத். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் தன்னை வணங்குவதற்கன்றி வேறு எதற்காகவும் படைக்கப்படவில்லை. அதிலே ஆக சிறந்த முதன்மையாக பார்க்கப்படக்கூடிய வணக்கம் என்னவென்று சொன்னால் அதுதான் அஸ்ஸலா, தொழுகை. இன்ன அவ்வல மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா, நாளை ஒவ்வொரு மனிதரிடத்திலும் மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனித்தனியாக
அவ்வளமா யுஹாசபு அப்துல் யௌமல் கியாமா, ஒவ்வொரு அடியாரிடத்திலும் முதலாக அல்லாஹ் விசாரிப்பான் மின் அமலிஹி ஸலாத்துஹு, அவர்களுடைய அமல்கள் விஷயத்திலே குறிப்பாக தொழுகை பற்றியதாக இருக்கும். யாருடைய தொழுகை சரியாகி விட்டதோ, சீர்பற்று விட்டதோ, ஃபக்கத் அஃப்லஹ வ அன்ஜஹ, அவர் வெற்றி பெற்று விட்டார், நன்மையின் பக்கம் விரைந்து விட்டார். யாருடைய தொழுகையிலே கோட்டை விட்டு விடுவாரோ, சீர்கட்டு விட்டுமோ, ஃபக்கத் ஹாப வ ஹஸர, அவர் நஷ்டமடைந்து விட்டார், நரகத்தின் பக்கம் விரைந்து விடுகிறார். அப்ப நாம் சரிபடுத்த வேண்டிய மிக முக்கியமான முதன்மையான ஒரு அம்சம் இபாதத் என்னவென்று சொன்னால் தொழுகை. அதனால தான் அதை முதலிலே குறிப்பிட்டேன். இன்னைக்கு வெளியூருக்கு செல்ல வேண்டும், நமக்கு ஒரு தேவை இருக்கிறது, உலகத்தினுடைய ஒரு தேவை இருக்கிறது. காலையில ரயில பிடிக்கணும், அல்லது பிக்னிக் போகணும், அல்லது ஒன்றும் இல்லை, ஒரு போஸ்டர் ஒட்டப்படுகிறது. புளியங்குடியிலே மிகப்பெரிய ஒரு ஜவுளி ஸ்டோர்ல காலையில யாரு ஆரம்பமாக பொங்கலுக்கு 10 பேர் முதல் 10 பேருக்கு யார் பட்டுப்புடவை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு 2 கிராம் தங்க நாணயம் இனாம் அப்படின்னு போட்டு ஒரு போஸ்டர் ஒட்டப்படுகிறது. எத்தனை மணிக்கு அங்க போய் நிற்போம்? எத்தனை மணிக்கு அந்த ஜவுளி கடையில் போய் நிற்போம்? போவோமா இல்லையா? அப்படியா? ஆரம்பத்தில் முதல் 10 நபருக்கு பட்டுப்புடவை எடுக்கிறவங்களுக்கு 2 கிராம் தங்கமா, 5 கிராம் தங்கமா? அப்ப அந்த தங்கத்தினுடைய மதிப்பை நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். உண்மையா இல்லையா? இந்த உலகத்தில் தங்கத்துடைய மதிப்பு என்ன, அதற்கான கூலி என்ன என்பதையெல்லாம் நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஃபஜர் தொழுகை அல்ல, ஃபஜர் தொழுகைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 ரக்காயத்தை பத்தி அல்லாஹ் பேசுகிறான். இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, யார் ஒருவர் ஃபஜர் தொழுகைக்கு முன் இருக்கக்கூடிய 2 ரக்காத் சுன்னத்தை தொழுவார்களோ அவர்கள் என்ன கூலி? என்ன கூலி? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் விட சிறந்த கூலி நாளை மறுமையில் அவளுக்கு கிடைக்கும். ஒரு 2 ரக்காத்து முன் சுன்னத்துக்கு. நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செல்வம் தான் இன்னைக்கு நம்முடைய ப்ராப்பர்ட்டி. நாம வேற வெளியில என்ன வாங்கி போட்டிருக்கோமோ அது நம்முடைய ப்ராப்பர்ட்டி. ஆனா அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்றான்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்த எல்லா செல்வங்களும், அசைகிற சொத்து, அசையாத சொத்து, உலகத்தில் உள்ள எல்லாருடைய சொத்து, தங்கம், வெள்ளி, வைடூரியம், பவளம், மாணிக்கம், மரகதம், இப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. பூமிக்கு அடியில் உள்ள புதையில, பூமிக்கு வெளியே தெரியக்கூடிய எல்லாம் எதுக்கு? அதை விட சிறந்த கூலி ஃபஜர் தொழுகைக்கு முன்னாடி தொழக்கூடிய 2 ரக்காயத்துக்கு என்று சொன்னால், நாம உண்மையிலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய படைத்த நோக்கத்தை விளங்கி இருந்தோம் என்று சொன்னால், அதை உணர்ந்த அந்த நன்மையை புரிந்து கொண்ட சமுதாயமாக இருந்தோம் என்று சொன்னால், காலையிலே சுபு தொழுகைக்கு நமக்கு சிரமம் இருக்குமா அல்லது கஷ்டமாக இருக்குமா? சிரமம் இருக்குமா இருக்காதா? அப்ப நாம தொழுகையிலே அலட்சியமாகிறோம். சுபு தொழுகையை நாம் எழுந்த உடனே தொழுகிறோம், அல்லது தூங்கினால் தொழுகாமல் விட்டு விடுகிறோம் என்று சொன்னால் யாருக்கு நஷ்டம்? ஷைத்தானுடைய பிடியில இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்குள்ள வரமாட்டோம். ஒரு காலமும் நமக்கு வெற்றி கிடையாது. இந்த உலகத்திலும் வெற்றி கிடையாது, மறுமையிலும் வெற்றி கிடையாது. அதற்கு பிறகு நாம என்ன முயற்சி பண்ணால் என்ன, என்ன ஓடினால் என்ன, என்ன உழைத்தால் என்ன? நம்முடைய குடும்பத்திலிருந்து நாம் நம்மை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லிக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை தொழுகையை விட்ட நிலையில் நாம் மரணித்தால் இஸ்லாத்தினுடைய தீர்ப்பு என்ன தெரியுமா? இஸ்லாத்தினுடைய தீர்ப்பு என்ன? அவர் வீடு பெருசா கட்டி வச்சிருக்கிறாரு, பரவாயில்ல, இப்ப நிறைய சொத்து மனையெல்லாம் வாங்கி போட்டிருக்கிறாரு, பிள்ளை நல்ல உயர்ந்த இடத்துல படிக்க வச்சுட்டாரு, சொந்த வாகனம் இருக்கிறது, ஏழைகள்லாம் நிறைய உதவி செய்யறாரு, அதனால சொர்க்கத்தை கொடுத்துருங்க என்று மறுமையில போய் யாராவது பேச முடியுமா? ஒரே ஒரு தொழுகை தான் விட்டுட்டாரு. கண்ணியத்திற்குரியவர்களே, மலக்குகள் அணி அணியாக அணிவகுத்து நிற்கும் பொழுது அந்த நாளிலே ரஹ்மானை தவிர இல்லாமன் அதினலகு ரஹ்மானு வகால சவாபா, ரஹ்மானை தவிர வேறு யாரும் வாய் திறந்து பேச முடியாது. யாருக்கும் எந்த பரிந்துரையும் பயன் தராது, பேச முடியாது, பூட்டுகள் போடப்படும். மறுமை நாளிலே நிற்கின்ற பொழுது ஒருவேளை தொழுகைதான் நான் விட்டேன், அதற்கான காரணம் என்று எதையும் சொல்ல முடியாது. அப்ப இந்த தொழுகையை நாம் சரி செய்ய வேண்டும். படைத்தவருடைய நோக்கம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை வணங்கி வழிபட வேண்டும். அதிலே மிக முக்கியமான முதன்மையான வணக்கம் இபாதத் என்னவென்று சொன்னால் இந்த தொழுகை. இந்த பைன ரஜுலி வபைன ஷிர்கி வல் குஃப்ரி தர்குஸ் ஸலாத்,
ஒரு மூமினுக்கும் இறை மறுப்பாளருக்கும் இறை இருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தம் என்ன? தொழுகைதான். வேறுபாடு தொழுகை விடுவதுதான். யார் ஒருவர் தொழுகை விட்டு விடுவாரோ ஃபகத் கஃபர், அவர் காஃபிர் ஆகிவிட்டார், இறை மறுப்பாளர் ஆகிவிட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப நாம ஒரு நேர தொழுகையிலே அலட்சியமாக, கவனக்குறைவாக அல்லது தொழுகை விட்ட நிலையிலே நாம் மரணம் வந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய இந்த எச்சரிக்கையை நாம் நம்முடைய நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். முதலிலே நம்மை சீர்திருத்த வேண்டும். குறிப்பாக நம்முடைய அமல்கள் விஷயத்திலே நம்மை சீர்திருத்த வேண்டும். யாரையும் கேட்க வேண்டாம். பக்கத்து வீட்டு மாமி, எழுத்த வீட்டு மதினி, எந்த பேச்சும் தேவையில்லை. நாமே கேட்போம். இன்னைக்கு நான் ஃபஜ்ர் தொழுகலை, எங்க அடி வாங்குறேன்? ஃபஜ்ர் தொழுகைக்கு என்னால் எந்திரிக்க முடியல. ஏன் எந்திரிக்க முடியல? நைட்டு லேட்டாக தூங்குறேன். எதனால லேட்டாக தூங்குறேன்? 12 மணி வரைக்கும் நான் என்ன செய்யறேன்? போனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு தொழுகையை நான் காலையில் எழுந்துராக்காததுக்கு என்னுடைய அமல் பாலா போறதுக்கு காரணம் இந்த போன். நான் லேட்டா தூங்குறது. அப்ப அதில் என்ன செய்யணும்? சீர்திருத்தணும். உங்களுக்கு நீங்களே, வேற யாரும் உங்களை விட உங்களை பற்றி யாரும் தெளிவாக சொல்ல முடியாது. உங்களுடைய உள்ளம் உங்களுக்கு தெளிவாக சொல்லும். அப்ப நமக்கு நாமே அசை போட்டு சீர்திருத்தம் செய்ய வேண்டும். நான் என்னுடைய அமல் விஷயத்திலே, குறிப்பாக தொழுகை விஷயத்திலே நான் எங்கே பின்தங்குகிறேன், எங்கே அடி வாங்குகிறேன், அதை எப்படி சரி செய்வது? ஆரம்பத்திலே தொழுகை ஃபஜர், அதிலே நான் விடுபடுகிறேன் என்று சொன்னால் நான் எங்க சரி செய்யணும் என்கிறத நாம சிந்திக்கிறோம். நம்மை சரி செய்த பிறகு நம்முடைய குடும்பத்தார்கள், நம் குடும்பத்தார்களை தொழுகைசாலிகளாக உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு இறை தூதர்களும் தங்களுடைய பிள்ளைகளை தொழுகைசாலிகளாகத்தான் உருவாக்கி இருக்கிறார்கள். முன்னால் வாழ்ந்த சலஃபு சாலிஹீன்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், அத்துணை இமாம்களும் தங்களுடைய பிள்ளைகளை தொழுகைசாலிகளாகத்தான் உருவாக்கி இருக்கிறார்கள். அவருடைய காலை பொழுது தஹஜ்ஜுத் நேரமாகத்தான் ஆரம்பமாகும். அதனால தான் அந்த சமூகம் வெற்றி பெற்றது. இன்னைக்கு நின்று டிசம்பர் 6 பள்ளிவாசல இடிச்சிட்டாங்கன்னு சொல்லி நடுத்தரில் நின்று நம்ம ஆர்ப்பாட்டம் பண்றோம். ஏதாவது வெற்றி கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்காது. எப்ப கிடைக்கும்? எந்த சமுதாயம் 5 நேரம் பள்ளிவாசல்ல வந்து தொழக்கூடியவர்களாக, தாய்மார்கள் வீட்டிலே குறித்த நேரத்திலே தொழக்கூடியவர்களாக, இன்ன ஸலாத்தி கானத் அலல் முஃமினீன கிதாபம் மஅகூதா, நிச்சயமாக தொழுகை மூமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை. குறித்த நேரத்திலே தொழுகக்கூடிய சமுதாயமாக என்றைக்கு குடும்பமாக உருவாகிறார்களோ அன்றைக்கு தான் அந்த சமுதாயத்துக்கு வெற்றி. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அது வரைக்கும் ஒரு வெற்றியும் நாம் பார்க்க முடியாது. எனவே தொழுகை விஷயத்தை சரி செய்வோம். முதலாவது நம்முடைய தொழுகைகளை சீர் செய்வோம் என்பதை ஆரம்பமாக நான் உங்கள் உள்ளத்திலே இந்த விஷயத்தை பதிவு செய்து கொள்கிறேன். அடுத்தபடியாக நாம் நம்முடைய தொழுகைகளை சரி செய்த பிறகு நம்முடைய குடும்பங்களை, குறிப்பாக தாய்மார்கள் என்று சொன்னால், ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தங்களை சீர்திருத்தம் செய்வதற்கு அல்லது பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு, மார்க்க விஷயங்களை செவிதாழ்த்தி கேட்பதற்கு என்று பல வாய்ப்புகள் இருக்கிறது. பல செயல் திட்டங்கள் பல இடங்களில் செயல்முறைப்படுத்தப்படக்கூடிய ஒரு மாகுல் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் தாய்மார்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழல் என்பது அப்படியானது அல்ல. தாய்மார்களுக்கு பள்ளிவாசலுக்கு கட்டாயம் வரணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுடைய தொழுகைகளை நீங்க வீட்டில் தொழுனாலே போதும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தாய்மார்கள் தங்களுடைய காரியங்களை குடும்ப நிர்வாகத்திலே, குறிப்பாக கணவன் அவனை பராமரிப்பதிலே, தன்னுடைய பிள்ளைகளை வளர்ப்பதிலே, மார்க்க சூழலை உருவாக்குவதிலே அவருடைய பங்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மக்கள் மத்தியிலே உபதேசம் செய்யும் பொழுது தனியாக பெண்கள் பகுதியிலே வந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு எச்சரிக்கை செய்தார்கள். இத்தகின்னார் ஒலவ் பிஷக்கி தம்ரா, பெண்களே நீங்கள் நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள், தாய்மார்களே நீங்கள் நரகத்தை குறித்து அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஒரு பேரித்த மலத்தினுடைய சிறு துண்ட அளவேனும் தர்மம் கொடுத்தாவது உங்களை நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பல இடங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இது பற்றி தெளிவாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். மேராஜ் போனாங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் விண்வெளி பயணமாக மேராஜுக்கு சென்றார்கள். அதை நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அந்த மேராஜ் பயணத்திலே பல காட்சிகளை அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்தார்கள். அவர்கள் நபிமார்களை சந்தித்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய சன்னிதானத்துக்கு சென்றார்கள். சொர்க்கத்தை பார்த்தார்கள், நரகத்தை பார்த்தார்கள். பல காட்சிகள் அவர்களுக்கு காட்டப்பட்டது. பல விஷயங்களை அவர்கள்
கண்டு அத்தாட்சிகளை கண்டு வந்தார்கள். வந்துவிட்டு சொன்ன செய்திகளிலே தாய்மார்களுக்கு மிகவும் விழிப்புணர்வோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய, அழுத்தமாக உள்ளத்திலே பதிவு செய்யப்பட வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால், நான் சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன், அங்கே ஏழைகள் அதிகமாக இருந்தார்கள். நரகத்தை எட்டி பார்த்தேன், அங்கே பெண்கள் அதிகமாக இருந்தார்கள் என்று சொன்னார்கள். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஏன் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னாங்க? எதற்காக? பெண்களை நோக்கி தாய்மார்கள் தான் நரகத்திலே அதிகமாக இருந்தார்கள் என்பதை எச்சரிக்கையுடனும் வருத்தத்துடனும் கவலையுடனும் அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் சொன்னாங்க? அதற்கான காரணத்தோடு சொன்னாங்க. இங்கே சொல்லக்கூடியது, இங்கே பேசப்படக்கூடிய பேச்சு, இந்த மைக்கு முன்னாடி பேசப்படக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் என்னுடைய கற்பனையில் உதித்த அந்த பேச்சுக்களோ அல்லது ஜம்மியாவினுடைய பைலாவிலே உள்ள அந்த வார்த்தைகளோ கிடையாது. குர்ஆனிலும் சுன்னாவிலும் உள்ள வார்த்தைகள். இன்னைக்கு என்ன மக்கள் மத்தியில் பார்க்கப்படும் என்று சொன்னால், எல்லா ஜமாத்திலிருந்தும் ஒரு பள்ளிவாசல கட்டப்படுகிறது, அங்கே தொழுகையில் நடக்கப்படுகிறது, ஏதோ பேருக்கு நாலு பணிகள் செய்கிறார்கள், வசூல் செய்கிறார்கள் என்பதாக பார்க்கப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜம்மியத்து அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் இந்த பெயர் மிகவும் பழமை வாய்ந்த பெயர். இந்த பெயருடைய வரலாறு நமக்கு மிக முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டும். இது இன்றைக்கு நேற்று ஒரு போட்டிக்காகவோ அல்லது வேறு வேறு நோக்கத்திற்காகவோ உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்போ ஜமாவோ கிடையாது. ஜம்மியத்து அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் என்பது சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏறத்தாழ தமிழகத்திலே மக்கள் எந்த நோக்கத்திற்காக இங்கே பேச வந்திருக்கிறோமோ, திருமறை குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான நபிமொழிகள், சுன்னா அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா வாழ்க்கை வரலாறு, இந்த ரெண்டையும் அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை, இந்த ரெண்டையும் வைத்து மக்களை சீர்படுத்த வேண்டும். அதிலேயும் குறிப்பாக எதில் சீர்படுத்தணும் தெரியுமா? மக்கள் எதை செய்து நரகத்திற்கு சென்று கொண்டிருந்தார்களோ அந்த கொடிய பெரும் பாவத்திலிருந்து அவர்களை சரி செய்ய வேண்டும், சீர்திருத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக, வேறு எந்த நோக்கமோ எந்த ஆதாயத்தையோ முன்னிறுத்தாமல், ஒற்றை நோக்கத்தை, ஒற்றை இலக்கை, மூமின்கள் அனைவரும் இந்த சமுதாயத்தில் உம்மத்திலே வாழக்கூடிய இஸ்லாமிய சமுதாய சகோதர சகோதரிகள் பாவங்களிலே மிகப்பெரிய பாவம் என்று கருதப்படக்கூடிய ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையிலே அதிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும். அதன் மூலமாக அவர்களுக்கு நரகத்திலிருந்து பாதுகாத்து அவர்கள் சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கப்பட வேண்டும். பல நல்ல அமல்கள் செய்கிறார்கள், அது அவர்களுக்கு பலன் தர வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த ஜம்மியா. என்ன பாவம்? பெண்களை பற்றி சொன்ன செய்திக்கு நான் அடுத்து வாரேன். இந்த இடத்துல இதை பதிவு செய்ய வேண்டும் என்பதை என்னுடைய உள்ளத்திலே தோன்றுகிற பதிவு செய்ய விரும்புகிறேன். என்ன பாவம் தெரியுமா? இன்னைக்கு பெரிய பாவம்னா நீங்க என்ன நினைப்பீங்க? இந்த சமுதாயத்தில் பெரிய பாவம் சொன்னா பக்கத்து வீட்டில் இருந்து ஏத்த வீட்டுக்காரங்க ஒரு பிள்ளை ஓடி போறது, விபச்சாரம் செஞ்சுட்டா, அப்பா மிகப்பெரிய பாவம். அந்த காலத்துல எல்லாம் தெரியும். இந்த மாதிரி காதல், லவ் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாலே எல்லாரையும் பிடிச்சி வச்சு பஞ்சாயத்து கூட்டி குடும்பமா சேர்ந்து அடிச்சு தலையில மொட்டை அடிச்சு கரும்புலி செம்புலி ஊட்டி கழுத மேல ஏத்திட்டு போன காலம்லாம் இருக்குதா இல்லையா? நான் சொல்றேன் 40-50 வருஷத்துக்கு முன்னாடி விபச்சாரம் மிகப்பெரிய அளவு பாவம், கொலை பண்ணிட்டானா மிகப்பெரிய பாவங்கிறோம். ஆனால் அதை விடவெல்லாம் ஒரு மிகப்பெரிய கொடிய பாவம் சர்வ சாதாரணமாக இஸ்லாமிய சமுதாயத்திலே நடைமுறையில் இருந்தது. என்ன பாவம்? உங்களை படைத்து உங்களுடைய வாழ்க்கை தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி உங்களை பராமரித்து உங்களுக்கு எல்லா தேவைகளையும் தந்து நீங்கள் கேட்காத அத்துணையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்காக நிறைவேற்றி வானத்தை படைத்து பூமியை படைத்து இந்த அண்ட சராசரத்தை எல்லாம் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு நிகராக, துணையாக, கலப்பாக அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடிய இணை வைப்பு என்ற மாபாதக பாவத்தை சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருந்தோம். உண்டா இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லுகிறான், இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், நிச்சயமாக இணை வைப்பு என்பது மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அநியாயத்திலேயே பாவத்திலேயே மிகப்பெரிய பாவம் எது? அல்லாஹ்விற்கு இணை வைப்பது.
அல்லாஹ்விற்கு இணை வைப்பதுனா என்ன? உங்களை அல்லாஹ் படைத்திருக்கே, என்னை அல்லாஹ் படைத்திருக்கே, அவனை விட்டுவிட்டு அவனுடைய அஸ்மா சிஃபாக்களை, அவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக செய்வது, அவனுக்குரிய ஆற்றல் பண்பு அதிகாரங்களை அல்லாஹ்விற்கு இருப்பது போன்றே அல்லாஹ் அல்லாதவருக்கு இருப்பதாக நம்புவது, நம்பி அந்த அமல்களை வெளிப்படையாக செய்வது, தர்காக்கு செல்வது, தாயத்து கட்டுவது, அறுத்து பலியிடுவது, சகுனம் பார்ப்பது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப இந்த ஷிர்க் என்ற அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய பாவத்தை அல்லாஹ்வுக்கு இருப்பது போன்றே ஆற்றல் பண்பு அதிகாரங்கள் வல்லமைகள் எல்லாமே இந்த அவுலியாக்கு இருக்கிறது, இந்த கல்லுக்கு இருக்கிறது, இந்த தர்காவுக்கு இருக்கிறது, இந்த தாயத்துக்கு இருக்கிறது. இப்படியும் நாம் நேர்ச்சை செய்யலாம் என்று பல விஷயங்களை இது இணை வைப்பு என்று தெரியாமலே செய்து கொண்டிருந்தக்கூடிய காலகட்டத்திலே, ஆரம்ப காலகட்டத்திலே ஷேக் கமாலுதீன் மதனி போன்ற மிக மூத்த மார்க்க அறிஞர்கள் நம்முடைய மக்கள் மத்தியிலே மிகவும் கஷ்டப்பட்டு பல சொல்லுனா துன்பங்களுக்கு மத்தியிலே குர்ஆன் சுன்னா ஆதாரங்கள் அடிப்படையிலே மக்களுக்கு இதை எடுத்து சொல்லி, இது மிகப்பெரிய பாவம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்காத மிகப்பெரிய குற்றம், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐயுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்கு இணை கற்பிப்பதை ஒரு காலமும் மன்னிக்க மாட்டான், அதற்கு கீழ்நிலை உள்ள பாவங்களை தன் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் என்று சொல்லி, எது எது இணை வைப்பு, எதுவெல்லாம் இணை வைப்பு, எப்படி இது இணை வைப்பு என்பதை எல்லாம் பல மேடைகளிலே பேசி அடிவாங்கி சொல்லி சொல்லி இந்த சமுதாயத்தை அந்த ஷிர்க்கில் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பல பிரச்சாரங்கள் செய்து இன்று அளவுக்கும் பல கிளைகளாக தமிழகம் எங்கும் இன்றைக்கு தொடர்ச்சியாக இன்று வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் இங்கு பேசப்படுகிறது என்று சொன்னால் அப்படி ஒரு தேவை இந்த சமுதாயத்திலே இருந்திருக்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த மிகப்பெரிய பாவத்திலிருந்து மக்களுக்கு நல்லுணர்ச்சியை கொடுக்க வேண்டும். கொடுத்த பிறகு அந்த மக்கள் கண்ணீரோடு சொல்கிறார்கள், இதுவெல்லாம் இணை வைப்பா, இப்படி எல்லாம் எங்களுக்கு தெரியாதே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை மன்னிப்பானா என்று அழுதவர்களாக தொழுதவர்களாக அதிலிருந்து விடுபட்டு இன்றைக்கு குர்ஆன் சுன்னாவை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு ஜமாஅத்தாக வாழக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். ஜமியத்து அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் என்று சொன்னால் குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான ஹதீஸின் அடிப்படையிலே ஜமாவாக இந்த சமூகம் தன்னை சீர்திருத்தி பக்குவப்பட்டு உண்மை முஸ்லிமாக வாழ்ந்து உண்மை முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்பதற்காக துவங்கப்பட்டதுதான் இந்த அமைப்பு. அதனால தான் இது குறித்து மிகவும் அழுத்தமாக இந்த அளவுக்கும் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. எனவே இது மாதிரியாக ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வரும் பொழுது தயவு செய்து செவிதாழ்த்து கேளுங்கள், தயவு செய்து நீங்கள் வாய்ப்பு வழங்குங்கள், அதற்காக நீங்கள் அங்கீகாரம் கொடுங்கள், அதற்காக உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி இந்த மார்க்க சொற்பொழிவுகளை நீங்கள் கேட்டு பயன்பெறுங்கள். அப்ப நரகத்தை ரசூலுல்லாஹ் எட்டி பார்க்குறாங்க, பெண்கள் அதிகமாக இருந்ததுனால அதற்கான காரணத்தை சொல்லும் பொழுது நீங்கள் உங்கள் கணவனுக்கு அதிகமாக மாறு செய்கிறீர்கள், அதிகமாக நீங்கள் சபிக்கிறீர்கள் என்று ரெண்டு பிரதான காரணத்தை சொன்னார்கள். இந்த ரெண்டுமே மிக முக்கியமாக நம்ம இடத்துல சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டிய ஒரு காரணமாக இருக்கிறது. தாய்மார்கள் எல்லாம் என்ன நினைக்கிறோம், கணவனுக்கு மாறு செய்வது என்று சொன்னால் தன் கணவன் இருக்கும் பொழுது அந்த இடத்திலே இன்னொருவரை அவருக்கு பகரமாக ஆக்குவதோ அல்லது அவருக்குரிய உரிமைகள் கடமைகளை தேவைகளை இன்னொருவருக்கு பகரமாக செய்வதோ இதுதான் கணவனுக்கு மாறு செய்வது என்று நாம் விளங்கி வைத்திருப்போம். பொதுவாக அப்படி அல்ல. கணவனுக்கு மாறு செய்வது என்று சொன்னால் கணவன் அவனுடைய உரிமைகளிலே, அவனுடைய உணர்வுகளிலே, அவனுடைய பேச்சுக்களிலே, அவனுடைய சொல் செயல் நடவடிக்கைகளிலே, அவனுடைய பொருளாதாரத்திலே அவனுக்கு விருப்பம் இல்லாத அல்லது அவனுக்கு மாற்றமான நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொண்டால் அது அவனுக்கு மாறு செய்வதுதான். சின்னதாக அவனுடைய உணர்வுகளை காயப்படுத்துகின்ற வரைக்கும் அவனுக்கு கட்டுப்படாமல் நீங்கள் நடந்தீர்கள் என்று சொன்னாலும் அது கணவனுக்கு மாறு செய்வதுதான். பெரிய அளவில் நம்ம பாரதூரமாக நினைச்சுட்டு இருக்கிறோம். கணவனை விட்டு விட்டு போய்
அவருக்கு செய்ய வேண்டிய இன்னொருத்தருக்கு செஞ்சாதான் அது மாறு செய்யறது. அப்படி அல்ல. கணவன் அவருடைய பொருளாதாரத்தை பராமரிப்பதிலே நீங்கள் பொறுப்புதாரர்கள், அவருடைய பிள்ளைகளை வளர்ப்பதிலே நீங்கள் பொறுப்புதாரர்கள். காலையில் இருந்து அர்-ரிஜாலுல் கவ்வாமூன அலன்-நிஸா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்கிறான். எந்த அளவுக்கு சொல்றான் தெரியுமா? நாம தொழுகையில ஒரு நாளைக்கு நம்முடைய நெத்தியை படைத்த ரப்புல் ஆலமீனுக்காக சஜிதா செய்கிறோம். எத்தனை முறை சஜிதா செய்கிறோம்? 30. ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஃபர்லான கடமைகளை எத்தனை ரக்காத் தொழுகிறோம்? 17 ரக்காத்துகள் தொழுகிறோம். அந்த 17 ரக்காத்துகள்ல இன்று 2 34 முறை அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்கிறோம். கடமையான தொழுகை நான் சொல்றேன். உபரியான தொழுகைகள் சுன்னா நஃபில் அதெல்லாம் வேற கூடுதல். அப்ப அல்லாஹ்வுக்கு மாத்திரம் நம்முடைய தலையை சிரம் பணிய வேண்டும். அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சஜிதா செய்வது, சுஜூத் செய்வது அது இணை வைப்பு, அது ஷிர்க். அதனால தான் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ படைத்த படைப்புகளுக்கோ சஜிதா செய்யக்கூடாது, மனிதர்களுக்கோ அல்லது இறந்து போன சமாதிக்கோ சஜிதா செய்யக்கூடாது. அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் என்பதுதான் இந்த தௌஹீத் கொள்கை. அப்படிப்பட்ட மார்க்கத்துல ரசூல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்றாங்க பாருங்க. இந்த உலகத்திலேயே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜிதா செய்யலாம் என்று இருந்திருந்தால் நான் மனைவியை கணவனுடைய காலிலே சஜிதா செய்ய சொல்லி இருப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னா எந்த அளவிற்கு அழுத்தமான ஒரு வார்த்தை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெற்ற தாய் காலில சொல்லலை, தந்தையினுடைய காலிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லலை, எஜமானன் அடிமையாக வேலை பார்க்கக்கூடிய முதலாளி காலில் விழணும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லலை, இல்ல இறை தூதர்கள் காலில் விழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒருபோதும் சொன்னதில்லை. என்ன சொல்றாங்க? தன்னுடைய கணவன் காலிலே மனைவியை சஜிதா செய்ய சொல்லி இருப்பேன், அது இணை வைப்பு ஷிர்க் என்ற ஒரே காரணத்திற்காக மட்டும்தான் நான் அதை சொல்லலங்கிறான். அப்படி என்றால் இந்த ஒரு செய்தியை விட ஒரு கணவனுக்கு கட்டுப்படுவதிலே, ஒரு கணவனுடைய குடும்ப உறவுகளை பேணி நடப்பதிலே, அவனுடைய உணர்வுகளை புரிந்து நடப்பதிலே, அவனுடைய உணர்வுகளுக்கோ அல்லது மற்ற மற்ற காரியங்களுக்கோ பேச்சுக்களுக்கோ மாற்றம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்ப அந்த ஒரு அழுத்தம் இதை விட வேற எந்த செய்தியை வைத்து உணர்த்த முடியாது, சொல்லி புரிய வைக்க தேவையில்லை. அப்ப இப்படியாகத்தான் ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு கீழ் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளராக அந்த குடும்பத்தை அழகிய முறையிலே நிர்வாகம் செய்வதற்கு ஒத்துழைக்க வேண்டும். குறிப்பாக கணவனுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய பொருளாதாரங்களை அவனுடைய அனுமதி இல்லாமல் அவனுடைய அனுமதியோடு செலவு செய்து கணவனுடைய குடும்பத்தார்களுடைய உரிமைகளை அவனுடைய பெற்றோர்களை பேணி பராமரிப்பதிலே, அவனுடைய பிள்ளைகளை வளர்ப்பதிலே, அவனுடைய உணர்வுகளை புரிந்து மார்க்க அடிப்படையில் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இது இஸ்லாமிய குடும்பவியல் என்ற ஒரு தலைப்பு, அது நீண்ட நெடிய தலைப்பு, அதை இங்கு பேச நமக்கு அவகாசம் இல்லை, சுருக்கமாக சொல்கிறேன். அப்ப அந்த விஷயத்தில் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். கணவன் வெளியே இருந்து வருகிறான் என்று சொன்னால் வீட்டில் உள்ள டென்ஷன் அவர்கிட்ட காட்டக்கூடாது. கணவன் வரும்போதே அவர் டென்ஷனா வரும்போது ஆசுவாசப்படுத்தக்கூடியவளாக இருக்க வேண்டும். எவ்வளவு நேரம்? அப்போ நம்ம எல்லோருக்கும் தெரியும் உம்மஹாத்துல் மூமினின் ஹதீஜா அம்மையார் அவர்களை பற்றி ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆரம்பமாக இறை செய்தி வரக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஹிரா மலை குகையில் இருக்கிறாங்க. பல கிலோமீட்டர் மலையில மேலே ஏறி தனியாக தன்னந்தனியாக இருட்டில குகையிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வஹி என்ற இறை செய்தி வருகிறது. ஜிப்ரீலை பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இதுவரைக்கும் பார்த்திராத தோற்றத்திலே ஜிப்ரீலை சொந்த உருவத்திலே பார்த்து பதறி போய் வீட்டிற்கு பதற்றத்தோடு வருகிறார்கள். வரும் பொழுது ஹதீஜா அம்மையார் அவர்கள் என்ன வார்த்தை சொல்றாங்க தெரியுமா? இன்னைக்கு நம்ம இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில மார்க்கத்திற்காகவோ அல்லது வேற வேற வெளியூருக்கு வேலைக்காகவோ உலக தேவைக்காகவே போயிருந்தா கூட வேற ஏதோ ஒரு கஷ்டத்துல ஒரு பதற்றத்துல ஒரு டென்ஷன்ல வரும் பொழுது நாமளா இருந்து என்ன சொல்லி இருப்போம்? அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர என்ன சொல்லுவோம்? உங்களுக்கு இது தேவையா? எதுக்கு இவ்வளவு சோழியை விட்டுட்டு இந்த காட்டுக்குள்ள இந்த மலைக்குள்ள போய் உட்காந்துட்டு வரைய? இப்படி பார்த்துட்டு வந்து கண்ட கடையை வந்து பார்த்துட்டு பதறிட்டு வந்து ஏன் தேவையான்னு இருக்க? ஹதீஜா அம்மையார் என்ன தெரியுமா சொன்னாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜம்மிலூனி ஜம்மிலூனி போர்த்துகள் நடுங்குறாங்க, பயப்படுறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் பத்தி அன்பு கணவரே, நீங்கள் பதறாதீங்க, பயப்படாதீர்கள், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, அல்லாஹ் உங்களை ஒரு காலமும் இழிவுபடுத்த மாட்டான். ஆசுவாசப்படுத்துறார்கள். அவர்களை பற்றிய சிறப்புகளை சொல்லுகிறாங்க.
நீங்க ஏன் பதறீங்க? அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான். நீங்க ஒரு மோசமான மனிதரா இல்லையே. நீங்க அனாதைகளை நீங்க அரவணைக்கிறீங்க, உதவுறீங்க, ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள், குடும்ப உறவுகளை பேணி நீங்க என்ன செய்றீங்க, ஆதரித்து வாழ்றீங்க. வறியவர்களுக்கு முடியாதவர்களுக்கு நீங்க என்ன செய்றீங்க, அவர்களுக்கு பொருளாதார உதவி செய்றீங்க. அப்ப இப்படியாக நீங்கள் செய்யக்கூடிய நல்ல பண்புகளை எல்லாம் இருக்கும் பொழுது எப்படி இறைவன் உங்களை கைவிடுவான்? நீ பயப்படாதீங்க என்று ஆசுவாசப்படுத்தக்கூடியவளாக, ஆறுதல் சொல்லக்கூடியவளாக இருந்தார். இது நாம ஹதீஜா அம்மையாட்டிலிருந்து பெற வேண்டிய மிக முக்கியமான படிப்பினை. கணவன் பொருளாதாரத்துக்கு வெளியில போயிட்டு உள்ள வாரான்னு சொன்னா பல டென்ஷன் இருக்கும். ஆபீஸ்ல மேனேஜருடைய டென்ஷன் இருக்கும், வியாபாரத்துக்கு போன நஷ்டம் இருக்கும், வெளியில பல சூழல்களை அவர் எதிர்கொண்டு வருவார். வீட்டுக்குள்ள வரும் பொழுது பல மனநிலையிலே அந்த கணவர் வருவார். அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆறுதலே அவனுடைய இல்லம் தான், அவனுடைய ஒரே துணையை அவருடைய மனைவி தான். இப்படி இருக்கும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை எல்லாம் அவர் தலையில கொண்டு போட்டா தாங்குமா? குடும்பம் வெடிக்குமா அல்லது என்று நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்ப இதெல்லாம் எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு மனைவி தன்னுடைய கணவனை புரிந்து அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இந்த மாதிரியான சஹாபாக்குடைய வாழ்க்கையில் எடுத்தோம் என்று சொன்னால் அதெல்லாம் மிகப்பெரிய பிரமிப்பின் உச்சகட்டத்துக்கே போயிடலாம். அந்த அளவுக்கு சஹாபிய பெண்மணிகள் எப்படி அவங்க அந்த சஹாபாக்களுக்கு கட்டுப்பட்டாங்க என்று வரலாறை சொன்னால் ரொம்பவும் வியப்பாக இருக்கும். அது பத்தாது. அப்ப இதுல என்ன சொல்ல வரனா, கணவனுக்கு அதிகமாக நாம மாறு செய்கின்ற போது அவர் ஒரு விஷயம் சொல்றாரா, நமக்கு அது பிடிக்கலனா கூட மார்க்கத்துக்கு முரணாகாத வகையில அவர் சொல்லக்கூடியது தெளிவாக இருக்கும் என்று சொன்னால் நாம விட்டு கொடுத்து அனுசரித்து போவதில் தவறு கிடையாது. என்று சொன்னால் அவர்தான் இந்த குடும்பத்திற்காக உழைக்கிறார், அவர்தான் பொருளாதாரத்தை கொண்டு வருகிறார், அவர்தான் நம்முடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றுகிறார் என்று இருக்கும் பொழுது அவருக்கு மாறு செய்வது என்பது ஒரு காலத்திலும் இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கீகரிக்கவே மாட்டான். அதனால தான் மிகப்பெரிய ஒரு பாவமாக நரகத்தில் அதிகமாக கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாதிரி அதிகமாக சபிக்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னொன்று, இதுவும் நம்முடைய தாய்மார்கள் சீர்திருத்தம் நம்மிடத்திலிருந்து மாற்றம் செய்து கொள்ள வேண்டும். பல இஸ்லாமிய மஹல்லாக்கள்ல தாய்மார்கள் என்ன செய்யறாங்க, குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள் இருந்தே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பிள்ளைகள் என்று சொன்னாலே சேட்டை பண்ண தான் செய்வாங்க. அப்படி சேட்டை பண்ணும்பொழுது நம்மளை ரொம்ப மன சிரமத்துக்கு உள்ளாக்கிடுவாங்களா, அந்த நேரத்தில் என்ன செய்ய அவசரமாக சபித்து விடுகிறோம், திட்டி விடுகிறோம். கணவனை திட்டுகிறோம், பிள்ளைகளை திட்டுகிறோம், குடும்பத்தில் உள்ள மாமனார் மாமியார் எல்லாரையும் திட்டுகிறோம். என்ன காரணம்? தங்களுடைய அந்த மன அழுத்தத்தின் காரணமாக நமக்கு மாற்றமாகவே நடக்குதே, நமக்கு சிரமமாக மன அழுத்தத்தை தருகிறார்கள் என்பதற்காக எங்கேயோ உள்ள கோபத்தை எங்கேயோ காட்டிடும். அது எப்படி காட்டுறோம்? திட்டிக்கிறோம், சபித்தரும். இதனுடைய வார்த்தைகளுடைய விபரீதம் நாவடக்கம் பேணாமல் பேசுவதனால் பாரதூரமான விளைவுகளை சந்திக்க வேண்டிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஒரு அடியார் ஒரு வார்த்தையை அதனுடைய விபரீதம் தெரியாமல் உதித்து விடுகிறார், பேசி விடுகிறார். அதனால் அவர் கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அளவிற்கு தொலைவிலே அதல பாதாளத்திலே நரகத்தில் விழுந்து விடுகிறார் என்று பொதுவாக சொன்னார்கள். பொதுவாகவே நாவடக்கம் பேண வேண்டும். அதில் நாம புறம் பேசுவது, திட்டுவது, சபிப்பது எல்லாமே உள்ள வந்துடும் நாவடக்கம் என்ற தலைப்பில். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இடத்துல காரணம் என்ன சொல்றாங்க, நரகத்துக்கு அதிகமாக கொண்டு சேர்ப்பது பெண்களை அதிகமான காரணத்துல ஒண்ணு சபிக்கிறீங்கன்னா. எனவே நாம இந்த சபிக்கக்கூடிய பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும். குழந்தைகளை சபிப்பதன் மூலமாக நம்முடைய செல்வங்களை சபிப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய செல்வங்களை, கணவன்மார்களை இதெல்லாம் நீங்க திட்டாதீங்க, அது உங்களுக்கு எதிராகவே உங்களுக்கான பிரார்த்தனையாக அமைந்து விடும். நீங்க சபிக்கும் பொழுது அந்த நேரத்தில் மலக்கு யாராவது ஆமீன் சொல்லிட்டாங்கன்னா அது அல்லாஹ் இடத்துல அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பிரார்த்தனையாக அது அமைந்து விடும். உங்களுக்கு எதிராகவே தலையில மண்ணள்ளி போடுற மாதிரிங்கிறாங்க. கடந்த கால வரலாறை அல்லாஹ்வுடைய தூதர் நினைவுபடுத்துறாங்க. ஜுரைஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்லடியாருடைய சம்பவத்திலே, அவர் நல்லடியாராக இருந்தும் அந்த செய்தி மிகப்பெரிய செய்தி. அவருடைய தாய் அவரை புரிந்து கொள்ளாமல் அழைக்கும் போது அவர் பதில் கொடுக்காமல் இருந்ததினால் அவர்கள் ஒரு திட்டு, ஒரு சாபம் விடுவார்கள். அந்த சாபத்திற்கு ஆளாகி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அற்புதத்தின் மூலமாக அவரை பாதுகாப்பார். அந்த வரலாறு ஒன்று இருக்கிறது. எனவே என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, நம்மளை நாம சீர்திருத்தணும், நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும். குறிப்பாக தாய்மார்கள் நம்மை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வணக்க வழிபாடுகளை ஷிர்க் இணை வைக்காமல் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் கலப்படம் இல்லாமல் வணங்க வேண்டும். குறிப்பாக தொழுகைகளை உரிய நேரத்திலே தொழக்கூடியவளாக நாம் இருக்க வேண்டும். அதை பார்த்துத்தான் நம்முடைய பிள்ளை வளரும்.
நம்மை பார்த்து தான் நம்முடைய பிள்ளை வளரும். நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது தொழுகையை ஏவி வளர்க்க வேண்டும். இணை வைப்பை விளக்கி அந்த பிள்ளைகளுக்கு ஷிர்க்னா என்ன, பிதஅத்னா என்ன, குர்ஆன் எப்படி ஓதணும், பக்கத்தில் இருக்கிறது ஜம்மியா, நம்ம ஜாக் பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்கிறது, மற்ற மர்சாக்கள் நடக்கிறது, காலை மாலை பெண்களுக்கான பயான்கள் நடக்கிறது, இது போன்ற மார்க்க விளக்க வகுப்புகள் நடக்கிறது. அதில் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்தை படிக்க வேண்டும். கல்வி மிகவும் முக்கியம். நாம் கற்றால் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். நம்முடைய பிள்ளைகளை தொழுகைசாலிகளாக உருவாக்க வேண்டும். அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவர்களை ஒருபோதும் சபித்து விடக்கூடாது. அப்ப இந்த மாதிரியாக பெண்மணி தாய்மார்கள் நாம் நம்முடைய இபாதத்துகளிலே, வணக்க வழிபாடுகளிலே, தொழுகைகளிலே நாம் நம்மை சீர்திருத்த வேண்டும். நம்முடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதிலே நாம் நம்மை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை இஸ்லாமிய மாகுலிலே உருவாக்குவதிலே சீர்திருத்தம் செய்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய நாவை இது மாதிரியாக சபிப்பதிலிருந்து தற்காத்து கொண்டு நாம் எதை சொன்னோமோ கேட்டோமோ, காலத்தினுடைய அருமை கருதி முடித்துக் கொள்கிறேன், எதை சொன்னோமோ கேட்டோமோ அந்த அடிப்படைகளை புரிந்து நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சீர்திருத்தம் செய்து கொண்டால் நம்முடைய குடும்பம் சீர்வரும். நம்முடைய குடும்பம் சீர்பெற்றால் நம்முடைய மஹல்லாவில், நம்முடைய தெருவில் இருக்கக்கூடிய பக்கத்து வீடு, எதிர் வீடு, இப்படியாக நம்மை பார்த்து பக்குவப்படுவார்கள், சீர்பெறுவார்கள். நம் பிள்ளைகளையும் அதே போல உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். நீங்க எங்க ஓதுனீங்க, என்ன படிக்கிறீங்க, எதை பின்பற்றுறீங்க, எப்படி தொழுறீங்க, நாம் அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும்போது 4 வீடு சேர்ந்து இஸ்லாமிய மாகுலிலே தம்மை சீர்திருத்திக் கொண்டு உருவாகும் போது இஸ்லாமிய சமுதாயம் சீர்வரும். எனவே மிக முக்கியமான பங்களிப்பு குறிப்பாக தாய்மார்களிடத்திலிருந்து இருக்கிறது. எனவே தாய்மார்கள் எதை சொன்னோமோ கேட்டோமோ அதை புரிந்து நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்திட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு தௌஃபீக்கை தந்தவனான கேட்டு என்னுடைய வாய்ப்பிற்கு நிறைவு செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் வாய்ப்பு கிடைத்தால் இது போன்று தொடர்ச்சியாக இந்த வகுப்புகள், இந்த மாதிரியான தெருமுனை கூட்டங்களிலே அதிகமாக நாம் பங்கெடுக்கக்கூடியவர்களாக நாமும் கலந்து கொண்டு நம்முடைய சார்ந்தவர்களையும் கலந்து கொள்ள செய்து அந்த செய்திகளை கேட்டதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு தௌஃபீக் செய்வான கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.